ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? இந்த வீடியோவில் இந்த இயரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஜம்ப்ரிங் எடுத்துக்கோங்க. அதை நோஸ் ப்ளேயர் வச்சு லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்டர் பீட்ஸ் நான் ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். கனெக்டர் பீட்ஸ் 5 பீட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதே மாதிரி 8 ஜம்ப்ரிங்ஸ் எடுத்துக்கோங்க. 5 பீட்ஸாக கனெக்டர் பீட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு இயரிங்க்கு நம்மளுக்கு 4 தேவைப்படும். ஸோ 8 ஜம்ப்ரிங்கில் 5 பீட்ஸாக ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஐபின் எடுத்துக்கோங்க. அதுக்கு 10 mm ஒயிட் கலர் பால் பீடும் ஒரு கனெக்டர் பீடும் எடுத்துக்கோங்க. இந்த ஐபினில் இது ரெண்டுத்தையும் கோர்க்க போகிறோம். கீழ் பாட்டில் லைட்டாக நோஸ் ப்ளேயர் வச்சு ஓப்பன் பண்ணி இந்த கனெக்டர் பீடை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸஸ் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு வளைச்சிடுங்க. இதே மாதிரி இன்னொரு பீடியும் கோர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பால் பீடு நம்ம கோர்த்து வச்சோட அந்த பால் பீடை 10 mm அதை ஒரு ஜம்ப்ரிங்கில் கோர்க்க போகிறோம். கோர்த்துட்டு லெஃப்ட் சைடில் 2 கனெக்டர் பீடும் ரைட் சைடில் 2 கனெக்டர் பீடும் ஆட் பண்ண போகிறோம். இது இயரிங்கோட ஹேங்கிங் பார்ட் கீழே லாஸ்ட்டில் வர்றது. நெக்ஸ்ட் நம்ம 5 கனெக்டர் பீட்ஸ் 8 ஜம்ப்ரிங்ஸில் ஆட் பண்ணியிருந்தோம்ல, அதை ஒன்று ஒன்றா எடுத்து லோட்டஸ் பெண்டன்ட்டில் 2 கார்னர்லையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா நோஸ் ப்ளேயர் வச்சு நல்லா டைட்டாக மாட்டிடுங்க. எல்லா லோட்டஸ் பெண்டன்ட்லேயும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம 10 mm பால் பீடு ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை கீழே லாஸ்ட்டாக போட போகிற லோட்டஸில் சென்டர் பாயிண்டில் அதை ஆட் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்டில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ 2 லோட்டஸ் பெண்டன்ட்டை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு 2 சென்டர் பாயிண்ட்டும் எடுத்துக்கணும். மேலே இருக்கிற லோட்டஸ் பாயிண்ட்க்கு கீழே இருக்க சென்டர் பாயிண்ட்டும் கீழே வரப்போகிற லோட்டஸ் பெண்டன்ட்க்கு மேலே இருக்க சென்டர் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜம்ப்ரிங் எடுத்து கரெக்டாக அதில் கோர்க்கணும். கோர்த்து நோஸ் ப்ளேயர் வச்சு நல்லா டைட்டாக மாட்டிடணும். நெக்ஸ்ட்டு ஹியரிங் ஊக் மாட்டுறதுக்கு சென்டர் பாயிண்டில் ஒரு ஸ்மால் ஜம்ப்ரிங் ஒன்று போட்டுட்டு அதில் இந்த ஹியரிங் ஊக்கை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நோஸ் ப்ளேயர் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இயரிங் ரெடி.